குருவிகளும் கூடு கட்டி இங்கே தான் வாழ்கிறேன்னு சொன்னீங்க. எனக்கு தெரியும் வர வர எனக்கு வலுவு கம்மியாயிட்டே போகுது. எப்படி 2 மாதத்தில் காற்று காலம் வந்ததும் நான் அடிச்சுட்டு தண்ணியில் போயிடுவேன். உன் குடும்பம் வீணாக போயிடக்கூடாதுங்கிறக்காகத்தான் நான் உன்கிட்ட இடம் இல்லைன்னு சொன்னேன். அப்படி இடம் இல்லைன்னு சொன்னால் தான் நீ பக்கத்தில் இருக்கிற மரத்தில் போய் பத்திரமா வாழ முடியும். அதுக்காக தான் சொன்னேன், என்னை மன்னிச்சிடு, நான் வரேன் அப்படின்னு சொல்லி தண்ணியில் போயிடுச்சு. அதை கேட்டதுலேருந்து இந்த குருவிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு. அடடா, நமக்கு இடம் இல்லையே நம்ம நிராகரித்ததுனால ரொம்ப தப்பாக நினச்சி நம்ம ஏளனமாக பேசிட்டோமே, அப்படி பேசியிருக்கக்கூடாது, நம்ம நல்லதுக்கு தான் பேசியிருக்குங்கிறத நம்ம அப்போ ஏன் யோசிக்கலை அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டுச்சு. இதிலிருந்து நம்ம எல்லோரும் என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, ஒரு இடத்துல நம்மளை நிராகரிக்கிறாங்கன்னா நிராகரிக்கிற எல்லா இடமுமே நமக்கானது இடம் இல்லை, அவங்களாம் கெட்டவர்கள், அதனால தான் அவங்க நிராகரிக்கிறாங்க அப்படின்னு யோசிக்காமல் ஏன் நிராகரிச்சிருப்பாங்க, எதனால் நிராகரிச்சிருப்பாங்க, ஒருவேளை அந்த இடத்துல இருக்க தகுதி நமக்கு இல்லையா? அப்போ நம்ம தகுதியை உயர்த்திருக்க என்ன பண்ணணும்? ஒருவேளை நம்ம மேலே ஏதாவது நல்லதுக்காக அவங்க நம்மளை